காகித விலை குறைந்ததால் நோட்டு புத்தகங்களின் உற்பத்தி விலை குறைந்ததாக வியாபாரிகள் தகவல். கடைகளில் நோட்டு புக்குகளின் விலை 20% வரை குறையும் என்று பேட்டி. சென்னையில் வரலாறு காணாத வகையில் உச்சம் தொட்ட வெள்ளியின் விலை. 1 கிராம் 102 ரூபாய்க்கு விற்பனை. ரூபாய் 4 கோடி பறிமுதல் வழக்கில் நயினார் நாகேந்திரன் உட்பட 4 பேருக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன். சென்னை சிபிசிஐடி அலுவலகத்தில் மே 31ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக உத்தரவு. முழு ஆரோக்கியத்துடன் விரைவில் வருவேன் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உறுதி. இடது தோள்பட்டையில் ஏற்பட்ட பாதிப்புக்கு இன்று அறுவை சிகிச்சை செய்யப்படும் நிலையில் வீடியோ பதிவு வெளியீடு. முழு ஆரோக்கியத்தோடு வருவேன் என எனக்கு முன்பு போல இயங்க முடியுமா என்று மட்டும் யாரும் சந்தேகப்பட வேண்டாம். நான் உழைப்பு என்பதற்கு இலக்கணமாக இருக்கக்கூடியவர் என்பதை கலைஞரே சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணிக்காக கூடுதலாக உதவி தேர்தல் அலுவலர்கள் நியமனம். வாக்கு எண்ணிக்கை நாளில் தேர்தல் நடத்தும் அலுவலர்களுக்கு உதவிகரமாக பணியாற்றுவார்கள் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. நீலகிரி மாவட்டம் கொளப்பள்ளி அருகே 30 அடி கிணற்றில் விழுந்த குட்டி யானை. மீட்பதற்காக ஜேசிபி உதவியுடன் அருகிலேயே குழி தோண்டும் வனத்துறை. மூன்று நாள் பயணமாக நாளை மாலை கன்னியாகுமரி வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. விவேகானந்தர் பாறை பகுதியில் 2 நாட்கள் தொடர் தியானத்தில் ஈடுபடுகிறார். தடை விதிக்கப்பட்ட காலகட்டத்தில் பிரதமர் மோடி மறைமுக பிரச்சாரம் என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சனம். தியான நிகழ்ச்சிக்கு தேர்தல் ஆணையம் அனுமதி அளிக்கக்கூடாது என வலியுறுத்தல். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் நாளை தமிழ்நாடு வருகை. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மற்றும் புதுக்கோட்டை கோயில்களில் வழிபாடு நடத்துகிறார். அதானிக்கு உதவ கடவுளால் அனுப்பப்பட்டவர் மோடி என ராகுல் காந்தி கிண்டல். உத்தரப்பிரதேச பரப்புரையின் போது வெப்பம் தாங்காமல் தலையில் நீரை ஊற்றிக்கொண்டு பேச்சு. கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் 3100 கோடி ரூபாயில் 1 லட்சம் வீடுகளை கட்ட நெறிமுறைகளை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. குடிசை வீடுகளில் வசிப்போருக்கு 3,50,000 360 சதுர அடியில் வீடுகள் கட்டித்தர விதிகள் வகுப்பு. அதிமுக ஆட்சியின் போது பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தில் முறைகேடு புகார். 50 அதிகாரிகள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு. ஈரோடு அரசு மருத்துவமனையில் ஸ்ட்ரெச்சர் வழங்காததால் வயதான தாயை மகளே தனி ஆளாக தூக்கி சென்ற விவகாரம். மருத்துவமனை கண்காணிப்பாளர் மற்றும் ஆர்எம்ஓவுக்கு மெமோ வழங்கப்பட்டிருப்பதாக மருத்துவமனை இணை இயக்குநர் தகவல். வடமாநிலங்களிலிருந்து குழந்தைகளை கடத்தி தெலுங்கானா, ஆந்திர பிரதேச மாநிலங்களில் விற்பனை. 11 பேர் கும்பலை கைது செய்த காவல்துறை. ஓரின சேர்க்கையாளர்கள் குறித்து இழிவான வார்த்தையை பயன்படுத்தியதாக சர்ச்சை. மன்னிப்பு கோரினார் போப் பிரான்சிஸ்.
பிரதமர் மோடி வாரணாசி தொகுதியில் இருமுறை வென்ற நிலையில் தொகுதிக்கு அவர் என்ன பணிகளை ஆற்றியுள்ளார் என்பது தொடர்பான விவரங்களுடன் வாரணாசியிலிருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் ரகுவரன். வணக்கம் ரகுவரன். இதுவரைக்கும் வாரணாசி தொகுதிக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்னென்ன பணிகளை எல்லாம் செய்து கொடுத்திருக்கிறார், விவரங்களை பதிவு பண்ணலாம். இந்தியாவிலேயே வாரணாசி தொகுதி ஒரு முக்கிய தொகுதியாக பார்க்கப்படுகிறது. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மூன்றாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி இந்த தொகுதியில தான் போட்டியிடுறாரு. அந்த தொகுதியில இருந்தா கடந்த சில நாட்களாக நியூஸ் 18 தமிழ்நாடு இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பணிகள் செய்யப்படாத சில இடங்களையும் குறித்து தொகுப்பாக தற்போது கொடுக்கிறோம். நீங்க பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள், குறிப்பாக இந்த வாரணாசி தொகுதியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13,000 கோடி அளவு வளர்ச்சி திட்ட பணிகள் செய்யப்பட்டிருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல இது போல ஸ்கிரீன் கட்டப்பட்டு இருப்பதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. 10 ஆண்டுகளாக இந்த தொகுதியில நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி சர்வதேச விமான நிலையம், மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை, பெல் நிறுவனம், தொழில் பயிற்சி மற்றும் ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் என்று பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளையும் இங்க செஞ்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 116 கோடியில வீடுகள் தோறும் கழிப்பறை கட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது போன்ற நெடுஞ்சாலைகள், நாம் தற்போது இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைகள் பார்த்தீங்கன்னா வாரணாசி அதிக மக்கள் நெருக்கம் உடைய அதிகமான மக்கள் நெருக்கடி உள்ள பகுதி. அதனால பாத்தீங்கன்னா ஏராளமான ரிங் ரோடுகள் கட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வாரணாசியோடு பெரிய பெரிய நகரங்களை இணைக்கக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய் அளவிற்கு புதிய சாலை பணிகள்லாம் இந்த பகுதியில் நடக்கப்பட்டிருப்பதை நம்மள பார்க்க முடிகிறது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த வாரணாசி தொகுதியில் அடிப்படை வசதிகளாக பார்க்கக்கூடிய போதிய அளவு, அதாவது நிறைய ஒரு நாளைக்கே பார்த்தீங்கன்னா 2 லட்சம் 3 லட்சம் மக்கள் வராங்க. ஏன்னா இந்த வாரணாசி கோயில், காசி விஸ்வநாதர் கோயில சுற்றுலா பயணிகளாக வரக்கூடிய மக்கள், ஏராளமான மக்கள் வராங்க. ஆனா அவங்களுக்கான அடிப்படை தேவைகளாக இருக்கக்கூடிய கழிப்பறை வசதிகள் போன்றவை இல்லாம இருக்கு. நான் இப்ப லைவ் பண்ணிட்டு இருக்கும் போதே பார்க்கலாம், நிறைய சத்தங்கள் பார்க்கலாம், இங்க ஹாரன் சவுண்ட்ஸ் பார்க்கலாம். பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் நெருக்கடி, இது போன்ற ஹாரன் சத்தம், சிறிய சிறிய சாலைகள் எல்லாம் இருக்கக்கூடிய கடைகள், ஆக்கிரமிப்புகள் போன்றவை எல்லாம் எடுக்கப்படாம இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த வாரணாசியில இதற்கு முன்பாக பவர் கட் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும், 10 மணி நேரம் 5 மணி நேரத்துக்கு மேலாக. ஆனா தற்போது இந்த பவர் கட் இல்லாம ஒரு 3000 கோடி ரூபாய் அளவுல மிகப்பெரிய பிளான், அதாவது பவர் கட் இல்லாத அளவுக்கு இந்த மின்சாரத்துக்கான நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்பட்டிருப்பதாக இந்த துறையின் அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னாலும் நிறைய இடங்கள், இந்த நெடுஞ்சாலைகள் ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள்ல நம்ம ஒளிப்பதிவாளர் விவேக் காட்டுவார். பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இது போன்ற ஸ்கிரீன் போட்டு மறைக்கப்பட்டிருப்பதையும் நம்ம பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட பல லட்சம் மக்களுக்கு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருப்பதாக டேட்டாக்கள் கொடுக்கப்பட்டாலும் நிறைய இடங்கள்ல சாலையோரங்கள்ல வசிக்கக்கூடிய குடிசை மக்களுடைய பகுதிகள் பார்த்தீங்கன்னா இது இருந்தாலும் இது போன்ற ஒரு பக்கம் மிகப்பெரிய சாதனை உள்ள பகுதிகளாக இருக்கிறது. மறுபுறம் பார்த்தீங்கன்னா இது போன்ற இடங்களும் வாரணாசி தொகுதியில இருக்கதான் செய்யுது. பிரதமர் தொகுதியில பெரும்பாலான இது ஒரு வளர்ச்சி மாடல் ஒரு சிட்டியா இருக்கணும், ஒரு டூரிசம் நிறைந்த பதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பணிகள் மேற்கொண்டாலும் இது போன்ற சிரமங்களும் இந்த தொகுதியில இருக்கதான் செய்கிறது. அதையும் நம்ம பார்க்க முடிகிறது. களத்திலிருந்து கள விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி ரகுவரன்.